ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? என்னோடய வீடியோஸ் பார்த்து நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுக்குறதும் கமெண்ட்ஸ் கொடுக்குறதும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. ஸோ மேலே மேலே புதுசாக சப்ஜெக்ட்ஸ் உங்களுக்காக தேடி பிடிச்சி பேசணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் எனக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதிகமாகிட்டு இருக்குது. இந்த தடவை ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, மேடம் வந்துட்டு நான் ஒரு அத்லெட் ஆகணும்னு ஆசைப்படுறேன். அவர் யங் கேர்ள் தான், காலேஜில் படிக்கிற கேர்ள். நான் இந்த வருஷம் புதுசாக அதான் சொன்னேன், ஜனவரி மாதம் முழுக்க உறுதிமொழியில் இருப்போன்ட்டேன். நான் ஒரு அத்லெட் ஆகணும்னு ஆசைப்படுறேன், அதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டேன். அத்லெட் ஆகணும் அப்படின்னு சொன்னாக்கா முதல்ல ஓடணும், கரெக்டா? இப்போது எப்போவுமே ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறோம், நம்ம ஜெயிக்கிறோம் அப்படின்னாக்க அப்போ அதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போகணும். நம்ம எடுத்த உடனேயே நான் கப்பை கையில் வச்சுக்கிற மாதிரி விஷுவலைஸ் பண்ணலாம். சரிம்மா, அத்லெட் ஆகணும் அப்படின்னு சொன்னாக்க நீ முதல்ல காலையில் எழுந்து ப்ராக்டிஸ்க்கு போகணும் கிரவுண்டுக்கு. அப்படின்ன உடனே காலையில் நீ எத்தனை மணிக்கு எழுந்திருப்ப? மேம் நான் ஒரு 8:30க்கு தான் மேம் எழுந்திருப்பேன் நான். ஸோ முதல் விஷயமே அதை டிக் அடிக்கிறதா, இன்ட்டு மார்க் போடுறதா? சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் அத்லெட் ஆகணும்னு ஆசை இருக்குது அப்படின்னு சொன்னாக்க நீ என்ன பண்ணணும்? முதல் நாள் ராத்திரியே ஓடுறதுக்கான ஷூஸை உன் கட்டிலுக்கு அடியில் கொண்டு வச்சுக்கணும். அலாம் கரெக்டாக செட் பண்ணியிருக்கணும். ஓகேயா? கிளாக்கில் ஒரு அலாம் செட் பண்ணியிருக்கணும், ஃபோனில் ஒரு அலாம் செட் பண்ணியிருக்கணும். அலாமை தலையில் தட்டிட்டு தூங்கக்கூடாது. என்ன, அந்த அலாம் அடித்த உடனே கரெக்டாக அந்த ஓடுறதுக்கான ட்ராக் சூட்டை போட்டுட்டு அந்த ஷூவை இது பண்ணிவிட்டு ஒரு எனர்ஜி ட்ரிங்க் குடிக்கணும்னா குடிச்சிட்டு அந்த ஓடணும், அந்த கிரவுண்டுக்கு போய் ஓடணும் அப்படிங்கிறது அந்த மைண்டில் இருக்கணும். அது மாதிரி தான் எந்த விஷயமா இருந்தாலுமே ஆனால் மேடம் நான் ஓட ஆரம்பித்த உடனே நான் எவ்வளோ நாளில் நான் ஒரு மராத்தனில் கலந்துக்க முடியும், நான் எவ்வளோ நாளில் நான் அத்லெட் ஆக முடியும் அப்படின்னா, நீ தீர்மானம் பண்ணிட்டு கிரவுண்டில் போய் ஓட ஆரம்பித்தா இன்னிலேருந்தே நீ அத்லெட்டு தான். ஓகே, நான் ஒரு மியூசிக்கை கற்றுக்க, ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை கற்றுக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வயலின் வாசிக்க ஆரம்பித்தா இன்னிலேருந்து நீ ஒரு வயலினிஸ்ட் தான் அப்படின்னு நம்ம மனசுக்குள்ளே நினச்சிட்டா மட்டும்தான் அந்த இலக்கு நோக்கி நம்மளால் பயணிக்க முடியும். ஓகே, ரெண்டாவது தடவை நிறைய லேடிஸ் என்கிட்ட சொன்னாங்க, மேடம் நிறைய பேர் நிறைய சுய உதவி குழுவெல்லாம் இருக்காங்க, நிறைய பண்ணுறாங்க, சொந்தமாக பண்ணுறாங்க, சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறோம் மேடம், அதுக்கு என்ன பண்ணலாம்? கரெக்ட், நல்ல விஷயந்தான். இப்போ சொந்தமாக பிஸ்னஸ் அப்படின்னாக்க நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நமக்குள்ளே ஒரு பிராண்ட் அப்படிங்கிறத நம்ம டெவலப் பண்ணணும். பிராண்ட் அப்படின்னா என்னங்க அப்படின்னாக்க, இப்போ என்ன செய்வீங்க, நீங்கள் புடவை வாங்கணும் அப்படின்னு சொன்னாக்க அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்க்குறீங்களோ இல்லையோ, என்ன நம்ம சரவணாக்கு போகலாமா அப்படின்னு ஜெயம் ரவி கேட்டாக்க சரவணாக்கு போகிறீங்க, இல்லை போத்தீஸ்க்கு போகிறீங்க, இல்லை அட்வர்டைஸ்மெண்ட்டில் வந்தால் சென்னை சில்க்ஸ்க்கு போகிறீங்க. ஏன்னா அதுதான் பிராண்ட் அப்படிங்கிறது உங்கள் மைண்டில் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு. எவ்வளோ வருஷம் ஆனாலும் பேஸ்ட் அப்படின்னா கால்கேட் அப்படிங்கிறது தான் நமக்கு தோன்றுறது. அதே மாதிரி பிஸ்கெட்னா பிரிட்டானியா, அவங்கெல்லாம் கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு மேலே மார்க்கெட்டில் இருக்காங்க. இருந்தாலும் கூட பிரிட்டானியா பிஸ்கெட்டோ இல்லைனாக்கா கால்கேட் டூத் பேஸ்ட்டோ இன்னும் கூட டிவியில் நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்டை அப்பப்போ நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஓகே, எத்தனையோ காஃபிக்கு ப்ரூ காஃபிக்கு வருது, அந்த காஃபி இந்த காஃபி கான்டினென்டல் காஃபின்னு, அதாவது இன்றைக்கி மார்க்கெட்டில் போட்டி ஜாஸ்தி. அப்போது நீங்கள் ஒரு துறையில் ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னாக்க அதுக்கு முதல்ல என்ன தேவை அப்படின்னு சொன்னாக்க, முதல்ல உங்ககிட்ட இருக்கிற இந்த கெட்ட பழக்கம்னு சொல்லலை, நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு தேவையில்லாத சில பழக்கங்களை நீங்கள் வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க அந்த பழக்கங்கள்லேருந்து நீங்கள் முதல்ல வெளியில் வரணும். இப்போ நான் இந்த மாதிரி ஒரு என்னுடைய ப்ராடக்டை நான் 4 பேர்கிட்ட கொண்டு சேர்க்கணும் அப்படின்னு சொன்னாக்க, நீங்கள் சென்னையில் இருக்கீங்கன்னா, சென்னையில் நீங்கள் ஒரு நகரில் இருக்கீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பெரம்பூர், வில்லிவாக்கம் இந்த மாதிரி நகரில் இருக்கீங்கன்னா, உங்களுக்கு சுற்று வட்டாரமாக என்னென்ன நகர் தெரியும், எந்தெந்த ஊருக்கு எந்த இடத்துக்கு போக தெரியும், மெட்ரோ ட்ரெயினில் போக தெரியுமா, சாதா ட்ரெயினில் போக தெரியுமா, பஸ்ஸில் போக தெரியுமா? ஐயோ மேடம், நான் என்னோடய 2 வீலரில் எங்கள் ஹஸ்பண்ட் கொண்டு போய் எல்லா இடத்துக்கும் விட்டுருவார், அவர் 2 வீலரில், எனக்கு தனியாக எங்கேயுமே போய் பழக்கமே இல்லைங்களே அப்படின்னாக்க எல்லாரும் உங்களை வீட்டை தேடிட்டு வருவாங்களா? இனிஷியலாக உங்கள் ப்ராடக்டோ ஒன்றுத்தையோ ஒரு அட்வர்டைஸ் பண்ணணும், மார்க்கெட்டிங் பண்ணணும். ஓகே, இன்றைக்கி எல்லாம் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்கில் எல்லோரும் பண்ணுறாங்கன்னா கூட
நீங்கள் ஒரு பெரிய ஒரு ஃப்ளாட்டில் ஒரு 200-300 ஃப்ளாட் இருக்கிற இடத்துல போய் நீங்கள் உங்களுடைய ப்ராடக்ட் ப்ரமோட் பண்ணணும்னா நீங்கள் தானே அந்த இடத்துக்கு போய் ஆகணும். நீங்கள் சாரீ சேல்ஸ் பிஸ்னஸில் இருக்கலாம், இல்லை வெளியே என்ன சொல்கிறது மகாராஷ்டிராலேருந்தோ இல்லைனாக்கா குஜராத்லேருந்தோ மொத்தமாக புடவை கொண்டு விற்கிறவங்களா இருக்கலாம், இல்லைனாக்கா நீங்கள் உங்களுடைய மசாலா பொருட்கள் ப்ராடக்டாக இருக்கலாம், ஆர்கானிக் பொருட்களாக இருக்கலாம், இல்லைனாக்கா விதை பால்ஸ் ரெடி பண்ணி கொடுக்குறவங்களா இருக்கலாம், மண்புழு. இன்றைக்கி பெண்கள் ஜெயிக்காத துறைங்கிறதே கிடையாது. சுய இதில் பண்ணுறதில்ல, சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறதில்ல. ஆனால் அதுக்கு தேவை முதல்ல தயக்கம். எனக்கு டைரக்ஷனே தெரியாதுன்னா முதல்ல கூகுள் மேப்பை வச்சுட்டு ஒரு டைரக்ஷனை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உங்கள் வீட்டிலேருந்து நீங்கள் நினைக்கிற அந்த இடம், நீங்கள் ட்ரெயினில் போனால் எவ்வளோ தூரத்தில் இருக்கும், பஸ்ஸில் போனால் எவ்வளோ தூரத்தில் இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஐடியா ஒன்று வேணும். ஓகே, அதே மாதிரி அந்த அத்லெட் சொன்ன மாதிரி தான், ஐ எம் நாட் அ மார்னிங் பர்சன். என்னால் காலையில் எழுந்திருக்கிறதுங்கிறது என்னால் முடியாதுன்னாக்கா ஓட முடியாது. கரெக்டாக? அதனால் அந்த உங்களுடைய பழக்கங்கள்லேருந்து நீங்கள் வெளியில் வரணும். இது உங்களுடைய ஜெயிக்கிறதுக்கான பழக்கமோ அந்த பழக்கத்துலேருந்து நீங்கள் வெளியில் வந்தால் தான் அதுதான் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான முதல் படி. அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னாக்க, நீங்கள் ஒரு 10 பேரை மீட் பண்ணுறீங்க, அவங்கக்கிட்ட உங்களுடைய இதெல்லாம் சொல்கிறீங்கன்னும் போது அவங்க நேம்ஸை ஃபோன்லேயோ இதுலேயோ நோட் பண்ணி வச்சுக்கிறீங்க. இல்லை அவங்கள பார்த்து அப்புறமா சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் லாஸ்ட் வீக் பார்த்தீங்களே அவங்களெல்லாம் திருப்பி காண்டாக்ட் பண்ணி ஒரு ரிமைண்ட் பண்ணிடுங்கன்னா, ஐயோ எனக்கு அந்த பேர்லாம் மறந்தே போச்சுங்க, எனக்கு பேர்லாம் ஞாபகம் வச்சுக்கவே முடியாதுங்க, எனக்கு ஃபோனில் கூட ஃபோன் நம்பர் ஞாபகம் வச்சுக்க மாட்டேன், பேர் போட்டுப்பேன், அது கூட எனக்கு அகிலான எந்த அகிலான்னு எனக்கு தெரியாதுங்க. ஆக கொஞ்சமாக நமக்கு ஞாபக சக்தி வேணும். ஓகே, அதாவது அதுதான் சொல்கிறது, நான் இந்த சில பழக்க வழக்கங்கள்லேருந்து நம்ம வெளியில் வந்தால் தான் நாம் நினைக்கிற இலக்கை நம்மளால் அடைய முடியும். அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னாக்க, எங்கே போகிறதுனாலுமே ஒரு இடத்துக்கு ஒருத்தர் 10 மணிக்கு வர சொல்லியிருக்காங்கன்னாக்கா நீங்கள் 9:45 அங்கே இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். ஓகே, நான் 10:15 போயிட்டு சாரிங்க டிராஃபிக் லேட்டாக போயிடுதுங்க, அதனால தாங்க என்னால் வர முடியல. நீங்கள் 1/2 மணி நேரம் முன்னாடி கிளம்பி 10 நிமிஷம் முன்னாடி அந்த இடத்துல போயிருந்தால் யாராவது வேணாம்னு சொல்கிறாங்களா? ஐ எம் ஆல்வேஸ் லேட், அது எக்ஸ்கியூஸே கிடையாது. ஓகே, என்னால் நேரத்துக்கு போக முடியாதுங்க, எனக்கு வீட்டில் வேலை. அன்றைக்கி வீட்டில் சொல்லுங்கள், இந்த மாதிரி நான் சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன், அதுக்காக சில மனிதர்களை நான் சந்திக்க வேண்டியதாக இருக்குது, நான் 1/2 மணிக்கு முன்னாடி கிளம்புறேன், காலையிலே எழுந்து சமைச்சு வச்சுட்டு ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். எந்த வேலையாக இருந்தாலும், ஈவன் நீங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கலாம், அன்றைக்கி ஒரு மீட்டிங் உங்களுக்கு 10 o'clock ஷெட்யூல் பண்ணியிருக்கிற மீட்டிங்கை நீங்கள் 10:10க்கு போனால் அத்தனை பேர் பார்வையும் உங்கள் மேலே தான் இருக்கும். நீங்கள் சாரி அப்படின்னு சொன்னாக்கா அத்தனை பேர் உங்களை ஒரு மாதிரி பார்ப்பாங்க. 10 நிமிஷம் முன்னாடி போனால் யாரும் உங்களை கேட்டை விட்டு வெளில அனுப்பிச்சிட மாட்டாங்க. அதனால ஐ எம் ஆல்வேஸ் லேட் அப்படிங்கிற எக்ஸ்கியூஸை கொடுக்காதீங்க. அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னாக்கா, ஐ எம் நாட் குட் வித் டெக்னாலஜி. கரெக்ட். சரி, இன்னைக்கு தேதிக்கு நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவை. ஓகே, நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணுறதா இருந்தால், எனக்கு டேலி தெரியும், ஓகே டேலி தெரியுது, ஓகே அக்கௌண்ட்ஸ் நீங்கள் கணக்கு வழக்கு பார்த்து பண்ணுறதுக்கு தெரியணும். ஆனால் உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜில் ஒரு MS வேர்டு, ஒரு பவர் பாயிண்ட், நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினச்சா முதல்ல பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜை நீங்கள் முதல்ல இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அந்த டைப்ரைட்டிங்லாம் தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த MS வேர்டில் உங்களுக்கு அடிக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கணும். ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன், உங்களுடைய ப்ராடக்டை பற்றி எங்கள் கம்பெனியில் ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுங்கன்னா உங்களுக்கு கொடுக்க தெரியணும். ஸோ முதல்ல நீங்கள் ஒரு பிஸ்னஸில் இறங்குறீங்களோ இல்லைன்னாக்கா நீங்கள் ஒரு